வணக்கம். சிங்கம் 3 டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு சில பேர் பழைய படம் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. அது அவரவரோட விருப்பம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த பஞ்சாயத்து ஒரு சைடில் போய்கிட்டு இருந்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த S3 3 மணி நேரத்தில் வந்து 1 மில்லியன் வியூ யூடியூப் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண ஹீரோஸ் நவ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ட்விட்டர் பக்கத்தில். அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து அதோட ப்ரொடியூசர் ஸ்டுடியோ கிரீனில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. உடனே இந்த சைட்லேருந்து ஏதோ ஒரு சைட்லேருந்து ஒரு குரூப் வந்துட்டு இது ஒரு ஃபேக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் பைரவா படம் 2 மணி நேரத்தில் 1 மில்லியன் வியூஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்டேட் பண்ணியிருந்தது வந்துட்டு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்து கிளம்பிச்சு. இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குமா பஞ்சாயத்து ஆகிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து கபாலி 1 மில்லியன் வியூஸ் கிராஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த நியூஸ் வந்துச்சு. அதை போட்டு வந்துட்டு எப்பா கபாலி அப்பயே வந்துருச்சப்பா ஒரு மணி நேரத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே வந்துட்டு அதை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடில் இன்னொரு குரூப் கிளம்பிச்சு. இப்படி வந்து ஃபைனலாக 3 பேர் வந்து ஒரே பஞ்சாயத்து. மெயினாக பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களும் இங்கிட்ட சூர்யா ரசிகர்களும் வந்து ஒரே பஞ்சாயத்து நேற்று நைட்டு ஃபுல்லாக கட்டி யூடியூப்லேயும் வந்து ட்விட்டரு ஃபேஸ்புக்லேயும் வந்து கட்டி உருண்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பைரவாவாக இருக்கட்டும், பைரவா வந்து பார்த்தீங்கன்னா விஜயா ப்ரொடக்ஷன், அதில் வந்து நடித்தவர் வந்து விஜய். அவங்களோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வேற, அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸோட இது வேற, எல்லாமே வேற. அதே போல் S3 ஹரி, ஸ்டூடியோ கிரீனு, சூர்யா அவங்களோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வேற, 2 பேரோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வேற. என்னை பொறுத்தளவுக்கு எந்த படம் அது அதிகமாக வந்து வியூ வந்தாலும் ஃபைனலாக அந்த ப்ரொடியூசருக்கு தான் வந்து ஒரு கெயின், அவங்களுக்கு தான் வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஓகேங்களா? இதில் நீங்கள் சண்டை போட்டு என்ன ஆக போகுது? ஒருத்தரை வந்து உயர்த்தியும் ஒருத்தரை மட்டம் தட்டுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் ஆக போகிறது கிடையாது. எதுக்கு தேவையில்லாமல் வந்து பஞ்சாயத்து பண்ணி கட்டி பிடிச்சி உருள்கிட்டு இருக்கீங்க? ரியல் டேட்டாவில் வந்து அவரவரே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஃபேக்கா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது முதல்ல. அப்புறம் வந்துட்டு வாயில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்தளவுக்கு கொடூரமான வார்த்தைகளை போட்டு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் போட்டு உருண்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்தாவே வந்துட்டு யாராச்சும் என்னடா இவ்வளோ கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து நம்மளை பார்த்து சொல்கிறது கூட வந்து நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால எதையுமே வந்துட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வந்து அவங்களுக்குனால வந்து அதிகமாக வந்து வியூஸ் வந்துச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணவங்க தான் வந்து பலன் அனுபவிக்க போகிறாங்க. அவங்க தான் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஒருத்தருக்கு வந்து கம்மியாச்சுன்னா வந்துட்டு அவங்க சந்தோஷம் கம்மியாச்சுன்னா நமக்கு சந்தோஷமா என்ன? அப்படி வந்து நீங்கள் யோசனை பண்ணாங்க. அதனால இது சொன்னது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. கண்டிப்பாக வந்து இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாதும் வந்து உங்களோட விருப்பம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.